இந்த ஒரு இஷ்யூவால அந்த டைம்ல என்னென்ன இம்பாக்ட்ஸ் நம்ம ஏற்பட்டுச்சு. இந்த ஆயில் இருக்குல்ல, ஒரு பேரல் ஆயிலோட விலை $3 இருந்தது, $12 தாண்டி போச்சு அந்த டைம்ல. இது எவ்வளவு பெரிய ஹைக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இது இப்ப இருக்க காலகட்டத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும்னாக்கா, ஒரு $22 ஒரு க்ரூட் ஆயில் பேரல் இருக்குன்னு இங்க விலை, அது சடனா $80 போனா அப்படிங்க இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி விஷயம் இது. இந்த யூஎஸ் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் ட்ரை. அந்த டைம்ல 1973 டைம்ல அமெரிக்கன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவா காசை பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எரிபொருள் தேவை சார்ந்து கூடுதல் காசு கொடுத்தாதான் கிடைக்கும்ன்ற நிலைமை, தட்டுப்பாடு அவ்வளவு ஹெவியா மாறுது. அப்ப 1973 நவம்பர் மாசம் என்ன ஆகுது, அப்போது அதிபர் நிக்சன் இருக்கார்ல, அவரு நேஷனல் டிவில பேச ஆரம்பிச்சார். மக்கள் கிட்ட ஒரே நிகழ்த்துற விஷயம், நமக்கெல்லாம் பரீட்சை தான் இந்தியர்களுக்கு, அந்த விஷயம் அப்பதுல இருந்து அங்க இருந்திருக்கு அமெரிக்கால. அவரு ஒரே நிகழ்த்த ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாப்ல, தியாகம் செய்வதற்கு அமெரிக்கர்கள் தயாரா இருக்கணும்னு சொன்னாரு. இது போல ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நாட்டோட அதிபர் வெளியிட்டா மக்களுக்கு எவ்வளோ ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ அது கிரியேட் ஆச்சு. நிக்சனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அவங்க சில விதிகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டுப்பாடுகள் பயங்கரமா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்க, லோ பண்ணி விட்டாங்க வாகனங்களுக்கான ஸ்பீட் லிமிட்ஸ். அப்புறம் இந்த ஃபியூல் ரேஷனிங் இருக்குல்ல, இதை அவங்க இம்போஸ் பண்ணிட்டாங்க. இது பத்தாதுன்னு பகல் நேரங்களில் லைட்லாம் போடக்கூடாது, நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணுன்ற மாதிரி அது போல விஷயங்களையும் அந்த டைம்ல கொண்டு வந்துட்டாங்க. லைட்டுக்கு எப்படின்னா மற்ற விஷயம் எப்படி பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி யோசிச்சு பாருங்க. 1973 to 74 அப்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குல்ல, இந்த கான்ஃபிளிக்ட்னால இது பாஸ்டன்ல எவ்வளவு எதிரொலிச்சதுன்றதான் இந்த ஒரு படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வண்டி எல்லாம் ஃபுல்லா எரிபொருள் இல்ல, இறங்கி காரை தள்ளிட்டு போன எங்க, பாஸ்டன் அமெரிக்கால பதிவு பண்ணப்பட்ட காட்சி இது. இந்த அளவுக்கு கான்ஃபிளிக்ட் அமெரிக்கா வரைக்கும் அமெரிக்கன்ஸை ஒரு வழி ஆக்கிடுச்சு அந்த டைம்ல. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பா இருக்கட்டும், அப்புறம் ஜப்பானா இருக்கட்டும், இவங்களும் பயங்கரமா சஃபர் ஆனாங்க அந்த டைம்லயே. இதெல்லாம் தாண்டி 1974 மார்ச் அப்ப இந்த ஆயில் எம்பாகோ இருக்குல்ல, இது லிஃப்ட் பண்ணப்படுதுங்க. அதான் இந்த ஆயில் மீதான தடைகள்லாம் இருக்குல்ல, மிடில் ஈஸ்டோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே, அதெல்லாம் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு பாத்தீங்களா? அதுவும் மார்ச்ல பிரச்சனை முடிஞ்சுது. இப்ப இந்த மார்ச் முடியுது, ஆனா பிரச்சனை முடியுதா இல்லைன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு விடுங்க. 1974 மார்ச்ல லிஃப்ட் பண்ணியாச்சு ஆயில் எம்பாகோவை. இதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அது எல்லாம் சரி பண்றதுக்கு பல வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு சர்வநாசத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த விஷயங்கள்.